இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கும் இதுதாங்க இந்த இழுவை பாலம். எதிரிகள் கீழே இருந்து வரும்போது நம் வீரர்கள் பார்த்துவிட்டு இதை இழுத்தார்கள்லாம் இந்த பள்ளத்தாக்கில் வீழ்ந்துடுவாங்க. இங்க பாத்தீங்கன்னா அந்த காலத்திலேயே நம் முன்னோர்கள் யோசிச்சு கட்டிருக்காங்க. இந்த பள்ளத்தாக்கில் விழுந்தால் உயிர் பிடிக்க முடியாத அளவிற்கு எதிரிகள் வருவதை முன்கூட்டியே பார்த்து தாக்கியிருக்காங்க. இதில் ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்திலேயே மிகவும் அற்புதமாக யோசித்து இந்த கோட்டை கட்டிருக்காங்க. இந்த கண்காணிப்பில் இருந்து பாருங்களேன், இந்த கோட்டையின் வெளிப்புறம் மிகவும் அற்புதமாக தெரியுங்க. இது போன்ற 3 கண்காணிப்பு வைத்து கட்டிருக்காங்க. மண்டலத்தை கூட பாருங்களேன், ஒரு நபர் மட்டும் உள்ளே செல்வது போல் யோசித்து மிகவும் அற்புதமாக கட்டிருக்காங்க. இந்த செஞ்சிக்கோட்டையில் மொத்தம் 3 கோட்டைகள் இருந்திருக்குங்க. ராஜகிரி, கிருஷ்ணகிரி, சமத்தகிரி என்று 3 கோட்டைகள். இந்த செஞ்சிக்கோட்டையின் கீழே இருக்கும் கல்யாண மகள், யானைக்குளம் அற்புதமாக தெரியுங்க. இங்க பாருங்களேன், எவ்வளவு அழகா தெரிகிறது என்று பாருங்களேன். கீழே இருக்கும் கோட்டைகளும் மண்டபங்களும் அந்த காலத்திலேயே மிகவும் யோசித்து கட்டிருக்காங்க. இந்த கோட்டையில் பல நுழைவாயில் பார்த்திருப்பீங்க. ஒரு நபர் செல்வது போல்தான் உள்ளது. இங்க இருக்கும் இந்த இடத்தையும் பாருங்களேன், ஒரு நபர் செல்வது போல்தாங்க இருக்கு. இந்த கோட்டையை நம்ம பார்க்க மிகவும் ஒரு ஆதிசங்கள் பாதுகாக்கிறதுக்கு ஒரு பாதாள அறை வைத்திருக்காங்க. அது இதுதாங்க, இதற்கு கீழே தானே அந்த பாதாள அறை இருக்கு. இந்த அறை அந்த காலத்தில் நிகழ்ச்சி நடத்துவதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என நம்பப்படுகிறது. பார்த்தீங்கன்னா செஞ்சிக்கோட்டையின் 2வது நுழைவாயில் மண்டபத்தின் முன் சென்று கொண்டிருக்கும். அதுக்கு பக்கத்தில் எதிரிகளை தாக்குவதற்கு ஒரு நுழைவாயில் உள்ளதுங்க. அங்க பாருங்களேன், செஞ்சிக்கோட்டையில் இருக்கும் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா செஞ்சிக்கோட்டைக்கு செல்லும் வழியில் ஒரு குளம் உள்ளதுங்க. அங்கிருந்து உயிர் பயன்படுத்தி சுடுமண் குழாயை வைத்து இந்த கல்யாண மகளுக்கு தண்ணீர் கொண்டு வந்திருக்காங்க. அந்த காலத்திலே பாத்தீங்கன்னா அந்த கல்யாண மகளின் மேல் பகுதி வந்துட்டுங்க. இங்கிருந்து நம்ம செஞ்சிக்கோட்டையை மிகவும் அற்புதமாக பார்க்கலாங்க. இங்கிருந்து முழு செஞ்சிக்கோட்டையும் அற்புதமாக தெரியும். அந்த காலத்திலே வெளிச்சம் வருவதற்கு மிகவும் அற்புதமாக கட்டிருக்காங்க. மின்சாரங்கள் இல்லாத காலத்திலேயே நம் முன்னோர்கள் அந்த அளவுக்கு யோசித்து கட்டிருக்காங்க அந்த இடத்த. இது இந்த இடத்துல இருக்கும் இந்த குளத்திற்கு பேர் தாங்க நடுத்திட்டு குளம். இந்த குளத்தில் தான் உயிர் பீசையை பயன்படுத்தி சுருமன் குழாயின் வழியாக அந்த காலத்தில் கீழே இருக்கும் மண்டபங்களுக்கு தண்ணீர் எடுத்து சென்றிருக்கார்கள். கோட்டையை கைப்பற்றுவதற்கு சுமார் 8 வருடம் போர் நடந்திருக்குங்க. அதில் 25,000 பேர் உயிர் பிரிந்திருக்கிறது.